ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஸி த்ரெட்ஸ் அண்ட் நீடில். இப்போது இந்த வீடியோவில் ஒரு 37 ப்ளவுஸ்க்கான பேக் பார்ட்டை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காங்க. அவங்களோட பேசிக் மெஷர்மெண்ட்ஸ் வந்து எனக்கு அனுப்பியிருக்காங்க. இவங்களோட அளவுக்கு எப்படி ஆம் ஹோலு அப்புறம் ஷோல்டரோட அளவெல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கம்ப்ளீட் பேக் பார்ட் மட்டும் காட்ட போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இவங்களோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் காமிச்சிடுறேன். செஸ்ட் பார்த்தீங்கன்னா 37, ஆர்ம் ரவுண்ட் வந்து 16.5, வேஸ்ட் வந்து 32, ஃபுல் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 15, பேக் நெக்கோட ஹைட் வந்து 9 இன்ச். இதை வச்சு தான் நம்ம மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம். இதில் அப்படியே உங்களோட அளவு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிடச்சிரும் பேக் பார்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து ப்ளவுஸோட லென்த் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து டோட்டலாக ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து 14 மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷோல்டர் மார்க் பண்ணணும். ஷோல்டரோட அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15 டிவைடட் பை 2 பண்ணணும். 2 பண்ணால் நமக்கு 7.5 கிடைக்கும். அந்த 7.5 நான் இங்கே மார்க் பண்ணுறேன். 7.5 எங்கே இருக்கோ அங்கே ஒரு மார்க் வந்து கொடுத்துக்கலாம். எனக்கு இந்த இடம் வருது, இந்த இடம் வந்தது. ஓகே, அடுத்தது இவங்களோட நெக்கோட ஹைட்டு வந்து பார்க்கணும். நெக்கோட ஹைட் வந்து 9 இன்ச் வருது. 9 இன்ச்னா இவங்களுக்கு லோ நெக் கேட்டகரியில் வரும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நெக்கோட ஹைட்டை பொறுத்து நம்மளோட இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் மாறும். என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட்டு இது என்னோட டெய்லரிங் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட நோட்ஸு. நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். நம்ம இந்த ஷோல்டர் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது நெக்கோட டெப்த் எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். நெக்கோட டெப்த் வந்து 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். 1, 2, 3, 4 இந்த அளவுக்கு இறக்கம் இருந்தாலே அது வந்து க்ளோஸ் நெக் கேட்டகரி. க்ளோஸ் நெக்கு, அப்புறம் காலர் நெக்கு, போட் நெக் இந்த கேட்டகரியில் வரும். இந்த மாதிரி நெக்கோட டெப்த் வந்து கேட்டாங்கன்னா நம்ம எடுக்க வேண்டிய ஃபார்முலா ஃபுல் ஷோல்டர் டிவைடட் பை 2 பண்ணணும். இதுவே மீடியம் கேட்டகரி, மீடியம் நெக் கேட்டகரினா உங்களுக்கு 5, 6, 7, 8னா வந்து மீடியம் நெக் வரும். மீடியம் நெக்னா செஸ்ட் டிவைடட் பை 6 இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணுவோம். அதே தான் இங்கே நான் டிராஃப்டிங்லேயும் காமிச்சிருக்கேன். இப்போ க்ளோஸ் நெக்னா உங்களுக்கு க்ளோஸ்டாக வரும். அதுக்கு வந்து ஃபுல் ஷோல்டர் எடுத்திருப்போம். இதே வந்து மீடியம் நெக்னா நம்ம செஸ்ட் டிவைடட் பை 6 போட்டு அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். இது வந்து மீடியம் லெவலில் இருக்கும். அப்புறம் வந்து லோ நெக்னா இன்னும் டெப்த்தாக இருக்கும். அதனோட ஷோல்டர் அளவும் கொஞ்சம் கம்மியாகும். இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9 இன்ச் வருது. 9 இன்ச்னா இந்த கேட்டகரியில் வரும். 9, 10, 11, 12 இந்த 3 நெக் அவங்க நெக்கோட டெப்த் எடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். இந்த ஃபார்முலா படி நம்ம இப்போ அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ இவங்களுமே இந்த கேட்டகரியில் தான் வருவாங்க. ஆல்ரெடி நான் 9 தான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இதை அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 15, ஓகேங்களா? 15 இன்ச்சு ஃபுல் ஷோல்டரு. ஹாஃப் ஷோல்டர்னா இதில் பாதி எவ்வளோ? 7.5 வரும். இதான் ஹாஃப் ஷோல்டர், அதை எழுதியிருக்கேன். மைனஸ் நெக்கோட டெப்த் எவ்வளோ? நமக்கு 9 இன்ச்சு. 9ல் -1 பண்ணணும் இன்ட்டு 0.5. இப்போது நான் இந்த 7.5 அப்படியே கீழே எழுதியிருக்கேன், மைனஸ் எழுதிட்டேன். 9ல் 1 போச்சுன்னா 8 இன்ட்டு 0.25. ஓகேங்களா? இப்போது நம்ம 8 இன்ட்டு 0.25 நம்ம மல்டிப்ளை பண்ணோம். 8 இன்ட்டு 0.25 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2 இன்ச் கிடைக்கும். இந்த 2 இன்ச்சை நமக்கு ஹாஃப் ஷோல்டர் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோம்? 7.5. 7.5 மைனஸ் 2 பண்ணால் நமக்கு 5.5. இதுதான் நமக்கு ஷோல்டரோட வித்தாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ இவங்க என்ன நெக்கு இதில் வருவாங்க பார்த்தீங்கன்னா டீப் நெக்கில் வராங்க. சரிங்களா? இதுதான் நம்ம அளவாக எடுத்துக்கணும். ஸோ இவங்களுக்கு ஃபார்முலா படி அப்ளை பண்ணால் நமக்கு 5.5 தான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம நெக் வித் வந்து 5.5 நமக்கு அடிச்சது பார்த்தீங்களா? அதை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த ஃபுல் அளவுலேருந்து 1 இன்ச்சு, இது வந்து ஸ்டாண்டர்டு, எல்லாருக்குமே இந்த 1 இன்ச்சு தான் நம்ம கொடுக்கணும். அதையும் இங்கே மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ 5.5ல் நெக் வித் எவ்வளோ கொடுக்க போகிறீங்க, ஷோல்டர் எவ்வளோ கொடுக்க போகிறீங்கன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 இன்ச்சை வந்து ஷோல்டருக்கு கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இங்கேருந்து 3 இன்ச்சு ஷோல்டர் கொடுக்குறேன். பேலன்ஸ் இருக்கிறது வந்து நெக் வித்தாக கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இது உங்களோட விருப்பம் தான். இல்லை நீங்கள் நல்லா சின்ன ஷோல்டர் வேணுன்னா இதுக்கு அப்படியே மாற்றிட்டு மீதி இருக்கிறது நெக் வித்தாக கொடுத்துக்கலாம். சரிங்களா? நெக் வித் கொடுத்ததுக்கப்புறம் இங்கேருந்து இதுக்கு நம்ம ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ நான் ஸ்கேல் வச்சு இந்த லைனுக்கு ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் வந்து கொடுக்குறேன். இப்படி கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து ஷோல்டர் ஸ்லோப் வந்து கொடுத்தாச்சு. இப்போ இவங்களுக்கான கரெக்டான ஷோல்டர் ஸ்லோப் அளவு பார்த்தீங்கன்னா ஹாஃப், அப்புறம் ஒரு பாயிண்ட் அளவுக்கு வருது. சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கான ஷோல்டர் ஸ்லோப் வருது. நம்ம இங்கே எவ்வளோ பண்ணியிருக்கோம்? 5.5. அதையே 5.5 இந்த பாயிண்ட்லேருந்து நான் வைக்கிறேன். சரிங்களா? எனக்கு இந்த இடம் வருது. ஜஸ்ட் இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே 5.5 வந்தால் இது வந்து லோ நெக் கேட்டகரி, அதனால் இங்கே 5.5 வந்தால் இங்கே வந்து 6ஆக கொடுக்கணும். சரிங்களா? ½ இன்ச் அந்த பக்கம் தள்ளிக்கிறேன். ஸோ 6 இன்ச் எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கிறேன்.
ஓகே. இப்போ நம்ம இந்த லைனை இப்படி போட போகிறோம். இதுவே நீங்கள் மீடியம் கேட்டகரினா ஸ்ட்ரைட்டாக போடுவீங்க. ஓகேங்களா? இது வந்து லோ நெக்கு, அதனால் நம்ம இப்படி அவுட்டரில் 1/2 இன்ச் போட போகிறோம். ஓகே. இப்போ நம்ம செஸ்ட் லைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு செஸ்ட் லைனு. இங்கே ஒரு மார்க் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ செஸ்ட்டோட அளவு வந்து மார்க் பண்ண போகிறோம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 37 இருக்குது செஸ்ட்டோட அளவு. இதுக்கான ஈஸ் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா 2, 3, 4 இந்த 3 அளவில் எது வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 இன்ச்சுன்னு மார்க் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக வந்து எனக்கு 40 வரும். ஓகேங்களா? 40 டிவைடட் பை 4 பண்ணணும். 4 பண்ணால் எனக்கு 10 இன்ச் வருது. இதுதான் இவங்களுக்கான செஸ்ட்டோட அளவு. இங்கேருந்து 10 எங்கே வருதோ இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே. மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் கர்வ் ஸ்கேல் எடுத்துக்கலாம். கர்வ் ஸ்கேல் எடுத்துட்டு நம்ம இங்கே மார்க் பண்ண போகிறோம். இது மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இதுக்கான மிட்டு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். டேப் இப்படி வைக்கிறேன். வச்சுட்டு இந்த டேப் இப்படி ஃபோல்டு பண்ணுறேன். இதனோட சென்டர் தெரியுதுங்களா? இங்கே ஒரு மார்க் கொடுக்குறேன். இதுதான் சென்டர். இப்போ கர்வ் ஸ்கேல் இங்கே வைக்கிறேன். இது எல்லாமே டச் பண்ணுற மாதிரி வர பாயிண்டில் ஒரு மார்க் கொடுக்குறேன். ஓகே. இதுதான் இவங்களுக்கு ஆம்ஹோலுக்கான ரவுண்ட். இப்போ இந்த ஆம் ஹோல் அளவு வந்து சரியாக இருக்கா நம்ம ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணோம். இவங்களோட ஆம் ரவுண்ட் என்ன 16.5 16.5 அதனோட லூஸ்க்காக நான் ஒரு 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 இன்ச் கொடுத்துருக்கேன். சரிங்களா? 1 இன்ச் கொடுத்தா நமக்கு வந்து 17.5 கிடைக்கும். டிவைடட் பை 2 கொடுக்குறேன். 2 கொடுத்தா 8.25 வந்து கிடைக்கும். ஏன் இதுக்கு கம்பல்சரி லூஸ் வந்து ஆட் பண்ணணும்னா நம்ம கீழே கையிலேருந்து நம்ம அந்த கிளாத்தை வந்து ஏற்றும் போது அதுக்கான லூஸ் வேணும். அதுக்காக தான் இந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம். சரிங்களா? 1 இன்ச் அளவுக்கு நான் லூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஃபிட்டிங்காக கேட்டாங்கன்னா ஆட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? நான் வந்து 8.25 வருது எனக்கு. இப்போ அளந்து பார்க்குறேன். 8.25 இங்கே வருதான்னு நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். எப்போதும் அளக்கும் போது மேலே 1/2 இன்ச் வந்து நம்ம விட்டுறலாம் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக. அதுக்கப்புறம் இங்கேயும் 1/2 இன்ச் வந்து விட்டுறலாம். இங்கே தான் வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணால் இதுதான் நமக்கு ரெடி அளவாக கிடைக்கும். இங்கே ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம். ரெடி அளவு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஒரு வாட்டி நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இருக்கான்னு. எனக்கு வந்து 8.25 வேணும். டேப்பை இங்கே வைக்கிறேன். இங்கே வச்சுட்டு அப்படியே அளந்து பார்க்குறேன். பாருங்கள் எனக்கு எந்த அளவுக்கு எக்ஸஸாக வருதுன்னு பார்க்குறேன். எனக்கு வந்து ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸஸாக வருது. 1 இன்ச் வந்துச்சுன்னா நான் இங்கே மேலே வந்து 1 இன்ச்சு மேலே தள்ளி போடணும். இங்கே எவ்வளோ எக்ஸஸாக வருதோ அந்த அளவுக்கு மேலே தள்ளி போட்டாலே சரியாக இருக்கும். ஒரு வாட்டி நம்ம பார்த்துக்கலாம். இந்த லைனை இங்கே போடுறேன். இந்த இடம் வருது. இதே செஸ்ட்டோட அளவு இங்கே ஒரு மார்க் பண்ணுறேன். திரும்பவும் இது அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். டேப்பை இங்கே வைக்கிறேன். இதில் பாதி இப்படி மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு மார்க் கொடுக்குறேன். திரும்பவும் கர்வ் ஸ்கேல் கொண்டு வந்து இதில் வச்சு மார்க் பண்ணுறேன். திரும்பவும் இதை அளந்து பார்ப்போம். நமக்கு 8.25 வருதான்னு பார்க்கணும். திரும்பவும் டேப்பை இங்கே வைக்கிறேன். மேலே 1/2 இன்ச் விட்டுறலாம். இங்கேயும் 1/2 இன்ச் விட்டுட்டு நான் அப்படியே அளந்து பார்க்குறேன். டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே அளந்து பார்த்தோம்னா நமக்கு சரியாக வரும். தெரியுதுங்களா? நமக்கு 8.25 ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக வருது. அப்போ இதுதான் இவங்களோட ஆம்ஹோலோட ஹைட்டு. இது நம்ம எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோம் ஒரு வாட்டி அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். நான் அப்படியே ஃபுல்லாகவே அளந்து காட்டுறேன். 5.5 இருக்குது. மேலேருந்தே 5.5 இருக்குது. ஓகே. ஜஸ்ட் அவங்க பார்த்து போட ஈஸியாக இருக்கும். இங்கே மேலேருந்தே இங்கே எழுதுகிறேன். நான் கட் பண்ணிடுவேன். 5.5 இது எடுத்திருக்கேன். இதனோட அளவு பார்த்தீங்கன்னா 5.5 இருக்குது. செஸ்ட் வந்து 10 இன்ச் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்து வந்து இவங்களுக்கான வேஸ்ட்டோட அளவு வந்து மார்க் பண்ணி இவங்களுக்கான வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 32 வருது. 32 டிவைடட் பை 4 இதுக்கு எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. 8 வருது. இந்த 8 இன்ச்சை நம்ம இங்கேருந்து கொடுக்கலாம். இந்த எண்டுலேருந்து தெரியுதுங்களா? இங்கே எண்டுலேருந்து 8 இன்ச்சாக மார்க் பண்ணுறேன். 1 இன்ச் வந்து டாட்டுக்கு மார்க் பண்ணுறேன். 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ்க்கு ஆட் பண்ணுறேன். ஓகே. ஆட் பண்ணிவிட்டு இங்கே கீழே ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் சீம் அலவன்ஸ் வந்து 1.5 இன்ச் வந்து கொடுத்துக்கலாம். எனக்கு இடம் இல்லாதனால நான் இங்கேயே கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ இந்த இடத்த வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து வந்து டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். டேப்பை இங்கே வைக்கிறேன். இங்கே வச்சுட்டு இந்த எண்டை இங்கே வைக்கிறேன். இது அப்படியே இதனோட சென்டர் வந்து நான் மார்க் பண்ணுறேன். எனக்கு இந்த இடம் வருது. இங்கே தான் நம்ம டாட் பிடிக்கணும். ஓகேங்களா? இப்போது 2 பக்கமும் 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இவங்களுக்கான டாட்டோட ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சு இல்லை 4.5 வரலும் கொடுக்கலாம். நான் 4னே கொடுத்துக்கிறேன். ப்ளவுஸோட லென்த் இன்னுமே கூட இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னுமே கூட கொஞ்சம் எக்ஸஸாக கொடுத்துக்கலாம். நான் இப்போ இதையும் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே தான் நமக்கு டாட் பிடிக்கணும். ஓகேங்களா?
இப்போ டாட் பிடிச்சதுக்கப்புறம் இந்த துணி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இந்த இடம் பார்க்க நல்லா இல்லையா, அதனால நம்ம என்ன பண்ணலாம், இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம இப்படி கட் பண்ணிட்டோம்னா இந்த லைன் பார்க்க இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதனால நல்லா வரும், கட்டிங் வந்து நல்லா வரும். அவ்வளோதான், இதெல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இப்போ நெக்கோட வித்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட டெப்த் எவ்வளோ கொடுத்துருக்கோம், 9 இன்ச் கொடுத்துருக்கேன். அந்த 9 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிக்கிட்டு நெக்கோட வித் இங்கே எவ்வளோ இருக்குது, 2.5 இருக்குது. இங்கே வரும்போது கொஞ்சம் ஒரு 1/2 இல்லை 1/4 இன்ச் வந்து எக்ஸஸாக கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சே கொடுக்குறேன், அப்போ தான் ஷேப் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ நம்ம கால்குலேஷன் படி, இந்த ஃபார்முலா படி இந்த ஷோல்டர்லாம் நம்ம போடும்போது இவங்க எதுவும் பயப்பட தேவையில்லை. கரெக்டாக அது பாடியில் போய் சூப்பராக சீட் ஆகும். இங்கே 2.5 கொடுத்துருக்கேன், இங்கே வந்து 3 கொடுத்துருக்கேன். சரிங்களா, நான் இதையும் மார்க் பண்ணியிருக்கேன். நெக் வித் வந்து மேலே 2.5, இங்கே வந்து 3 இன்ச்சாக கொடுத்துருக்கேன். இப்போ இந்த லைன் வந்து அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நம்ம ஷேப் போட்டோம்னா நல்லா நீட்டாக வரும். இப்போ கர்வ் ஸ்கேல் எடுத்துக்கலாம். இங்கே நீங்கள் நல்லா வைடராக கேட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி க்ளோஸ்டாக கூட கொடுக்கலாம். இல்லை எனக்கு அந்தளவுக்கு தேவைன்னா நீங்கள் இப்படியே கொடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இது நீங்கள் கர்வ் ஸ்கேலை எப்படி வச்சா உங்களுக்கு ஷேப் வருதுன்னு பாருங்கள். இப்படி வரும், உங்களோட விருப்பம் தான். நீங்கள் எப்படி உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி மாற்றி கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இப்படி கொடுத்துக்கிறேன் நான். ஸோ இதுதான் உங்களுக்கு நெக்கோட ஷேப்பாக நான் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், நான் ஃபுல்லாகவே மார்க் பண்ணிவிட்டேன். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவங்க கேட்டது பேக் பார்ட்டு நான் ஃபுல்லாக கட் பண்ணி காமிச்சிட்டேன். உங்களுக்கு யாருக்குன்னா இதனோட ஃப்ரண்ட் பார்ட்டு எப்படி கட்டிங் பண்ணணும், ஸ்லீவ்லாம் எப்படி வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் அதையும் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், இதில் வந்து உங்களோட அளவை நீங்கள் அப்படியே மாற்றி டேரெக்டாக உங்களோட அளவுக்கே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா நீட்டாக வரும். நான் இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.